முயற்சி பண்ணாமல் ரொம்ப லீலையாவே ரொம்ப இனிமையாவே அது தரிச்சுட்டு இருக்கான். இந்த டமாரங்கிற வாத்தியம் எபெருமானுடைய கல்யாண குணங்கள்ங்கிற கயிறால அது நன்னா இறுக்கி கட்டியிருக்கான். இந்த மிருதங்கம் இந்த வாத்தியங்களா தோல் வாத்தியங்கள் அதை இறுக்கி ரெண்டு பக்கமும் சேர்த்து கட்டி நடுவில் சின்ன சின்ன கட்டைகள்லாம் வச்சிருப்பான். ஸ்ருதிக்கு தகுந்தாமல் ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு அதில் ப்ரொவிஷன் இருக்கும். அது மாதிரி பெருமானுடைய கல்யாண குணங்கள்ங்கிற கையிலாலே கட்டப்பட்ட ஒரு பறைங்கிற வாத்தியம் வேடி. அதனால உறுதியான கொம்புனால அடிக்கிறாளாக. ஏன்னா தமிழ்ல ஒரு பக்கம் கட்டையை வச்சுட்டு அடிக்கிறாளோன்னு ஒரு கோலை கொண்டுதான் அடிக்கிறான். அதனால வேறு காரணமே இல்லாமல் ஸ்ரீரங்கத்தில் நாம் இருந்துட்டு இருந்தா போறோம். நிகம விமர்ச கேளி ரசிகைகி நிபிருதைகி விதிருதான வேதாந்த வாக்கியங்களை கொண்டு ரசிகாளா இருக்கிறவா வாக்கியார்த்த போட்டிய இனிமையா சந்தோஷமா அனுபவிக்கிறேங்கிறார். அதனால அவர்னால கூட வாக்கியார்த்தத்தில் சண்டை கிடையாது. வாக்கியார்த்தம் பண்ணா கூட இனிமையா இருக்கும், எல்லாருக்கும் புரியும், இனிமையா இருக்குங்கிறது தெரியுது. வாக்கியார்த்தம்னா சண்டை தான் போடலாம்னு நினைக்க கூடாது. சொன்னார் ஒரு நாளைக்கு வேதம்ங்கிற மாதா அவ என்ன பண்ணா, தலையை வாங்கி பின்னிட்டு பிச்சோடெல்லாம் போட்டுட்டு புஷ்பங்கள்லாம் வச்சுட்டு வேத மாதா தலையெல்லாம் விரிஞ்சு கிடந்தது. என்னது செண்டா எல்லாத்தையும் கட்டி வச்சிருந்தா வேத மாதா. அப்படி காலம் தலைவாரி அதை சிக்கெல்லாம் எடுத்து அதை 3 பாகமாக ஆக்கி அதுக்கு சேப்பு கயிறு பட்டு கயிறு வெள்ளை கயிறு எல்லாம் போட்டு கட்டி பிச்சோடாலாம் போட்டு தாமில்லம்னு பேர். பிச்சோடாக்கு சம்ஸ்கிருதத்தில் தாமில்லம்னு பேர். ஹேர்டோன்னு சொல்கிறாடோன்னு எத்தனையோ விதங்கள்லாம் எல்லா ஊர்களையும் இருக்குது. தலை பொம்பராட்டிகள் எத்தனையோ விதமான அலங்காரங்கள் உலகம் பூரா பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி வேத மாதாவுக்கு ஒரு அலங்காரம் அது ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். சொல்றார், இதம் பிரதம சம்பவத் கோதிஜால போலங்கஷா விஷாமத விஷானல ஜுலித ஜீவ ஜீவாதவா க்ஷரத்தி அமிர்தமக்ஷரம் இதி புரந்தரஸ்ய உக்தயः சிரந்தன சரஸ்வதி சிகுர பந்த சைரந்திரிகாः. சைரந்திரின்னு ஒரு கேரக்டர் பாரதத்தில் உண்டு. இந்த சைரந்திரி வாசன திரவியங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு புஷ்பங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு அலங்காரம் பண்ணுறதுக்காக ஒருவள் சைரந்திரி. திரௌபதிக்கு அது மாதிரி அலங்காரம் பண்ணுவா. திரௌபதியே சைரந்திரி மாதிரி இருந்து விராட் ராஜனுடைய அரண்மனையில் அவளே அப்படி இருந்திருக்கா. அப்படிலாம் அலங்காரம் பண்ணுறதுக்கு அவள் வருவான். அவள்லாம் யாருங்கச்சே ரொம்ப அழகா சொல்ற, சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகாகச்சே ஒரு பெரிய அரண்மனையில் பட்டத்து ராணிக்கு தலையெல்லாம் மாறி விடுவான். அலங்காரம் பண்ணுறதுக்கு சில சேட்டி ஜனங்கள்லாம் உண்டு. சேட்டி ஜனங்கள்னு ஒன்றும் ஞாபகம் வருது, அதையும் சொல்லிவிடுறேன். எப்பெருமான் திருவரங்கன் அவனுடைய திருவடிகளை தங்கள் மடிகளிலே சேர்த்து கொண்டு திருமகளும் மண்மகளும் அதாவது ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் தங்கள் மடியில் சேர்த்துட்டு அவனுடைய திருவடிகளை பாத சம்வாகனம் திருவடிகளை பிடித்து விடுறார். பாதங்களை பிடித்து விடுகிறார்கள். சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே விருதுதர படிராட் போகி பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராமம் காட்டி நிகட சிரப்பார்ஸ்வ விநியஸ்தஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம் சுவாமி பட்டருடைய ஸ்தோத்திரத்தில் ஸ்லோகம் இது. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் எப்படி பிரணவகார விமானத்துக்கு சைனத்திற்கார் இப்படி பிராட்டிமார்கள் கைங்கரியம் பண்ணுறா, அவ்வளவுதான் அங்கே தெரியுது. அதுக்கு மேலே சொல்லலை. இந்த பிராட்டிமார்களுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு அவளுடைய சேட்டிமார்கள் வந்தாலாம். எல்லாம் ரசம். அந்த சேட்டிகளான ஸ்திரீகள் ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் தலைவாரி விட்டு அவளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணணும், பெரிய பெருமாளை கைங்கரியம் பண்ணுறதுக்காக போகிறான்னு அவளை தயார் பண்ணான். இவ கண்ணால் பார்த்தா அவ திருமேனி கண்ணி போயிடலாம். அப்படியே அந்த இடத்துல ஸ்காட்ச் இவ அப்படியே அலங்காரம் கண்ணால் பார்த்தா அவளுக்கு ஒரு
ஸ்காரம் ஏற்பட்டுடும்னா கையால தொட்டு எப்படி வாழ்க்கை சுருடு பண்றது? செடி ஜனலோச்சன சர்ச்சா அப்படின்னா அவளுடைய கண்ணால பார்க்கிறா அசை அதை பொறுக்காததான சௌகுமாரியமா அவளுக்கு. சௌகுமாரியசாலிகளான பிராட்டிமாரும் பிடிக்க பூஜும்படிக்கு புஷ்பஹாச சுகுமார தரரான பெரிய பெருமாள் அப்படின்னு காட்டுறார். இவாளை பார்த்தாலே செடி ஜனங்கள் இவா திருமேனி கருத்து விடுகிறது. இவா பெருமாள் கைத்திரமில்லான்னு போனா பூசி பிடிக்கும் மெல்லடிகள். திருப்பணிக்குடியில கிடக்கிறான் எம்பெருமான் ஆழ்வார் சொல்றார். அந்த பூசி பிடிக்கும் மெல்லடிகளை நானும் ஒரு நாளைக்கு பிடிக்கும்படி எனக்கு நீ அனுகிரகிக்கப்படாதா? கிடந்தாலும் கிடத்தி எத்தனை காலம் கிடத்தி என்ன ஆழ்வார் புளிங்குடி கிடந்து அங்கே சேர்த்துட்டு எம்பெருமான பாடுறார். அதனால இங்கே அதே மாதிரியாக அவளுக்கு ஒன்றா அந்த தலைமை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வாரி முடித்து அதை அழகாக ஆக்கி அனாதியான வேதம்ங்கிற ஸ்திரீனுடைய கூந்தல் அது. பட்டத்திராணினா வேற யாரும் இல்லை, வேதமாக அவளுடைய கூந்தலையே எடுத்து உபனிஷத்துக்குள்ள வாக்கியங்கள்ல எப்படி சொல்லிடுக்கோ அப்படி சொல்லாமல் வேற என்னென்னமோ பண்ணி அலங்கோலம் பண்ணி வேதாந்தாவுடைய தலைமையில கண்ணா பின்னான்னு ஆகிவிட்டாலாம், சிக்கா ஆகிவிட்டா எல்லாரும். அதுக்காக சுவாமி எம்பெருமானார் சிவாஷ்யம் முதலான சிசுக்திகள் உபநிஷத் வாக்கியங்களுக்கு ஒன்றுக்கொண்டு விரோதம் இல்லாமல் அழகாக ஒருங்க விட்டு பண்ணினார். அது என்னவா இருக்குன்னா ரொம்ப அர்த்தத்தை சொன்னபடியாலே எங்கெங்க ஒரு இடத்துல முரண்பாடே இல்லையே என்று இந்த சிசுக்திகள் எப்பவுமே சாஸ்வதமான மோட்சத்தை எல்லோருக்கும் பெரும்படியாக வழிகாட்டுறது என்று இதை சொல்லி இது ஒரு சின்ன ஐதீகத்தை காட்டுற. சிவாஜ்யத்தில் வாஷிகாருடைய அந்திம காலத்தில் பிரம்ம வித்துக்களாக பல சிஷ்யா ஐயோ நம்முடைய ஆச்சாரியனுடைய பிரிவை நினைச்சு ஒரு வருத்தம், பின்னாடி இந்த மாதிரி ஸ்தாபிக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியன் இல்லாத போறத நினைச்சு கவலை அவளுக்கு. அவள்லாம் எம்பெருமானா தங்களுக்கு பெரிய சிஷ்யான கொங்கு பிராட்டின்னு அவருக்கு ஒரு அந்தரங்க சிஷ்யை. அந்த கொங்கு பிராட்டிங்கிற பெண்மணியினுடைய கிரகத்துக்கு இவளாரையும் போக சொன்னார். சிஷ்யாளாரி அங்கே போங்க அப்படி அவள்லாம் உங்களுக்கு கவலை வருத்தங்கள்லாம் நீங்கி போயிடும், கொங்கு பிராட்டியுடைய வீட்டுக்கு சென்று வாருங்கள். அப்படியே அவள்லாம் அந்த அது போனா மறுபடியும் அவள் நிறைய வரவேற்று வந்த காரணத்தை சொன்னா வேண்டதுல உடனே அவ என்ன பண்ணா வீட்டுக்குள்ள போய் ஒரு ஷேப்பு நூல் பட்டு நூல் எடுத்துன்னு வந்தா. அப்படி ஒரு கயிறு வெண்பட்டு நூலா ஒரு கயிற்றை எடுத்துன்னு வந்தா. இவன் எதிரையே உட்காந்துட்டா. முதல்ல பின்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய நீளமான கைசபாசங்களை எடுத்து முன்னாடி போட்டுட்டான். இப்படி போட்டுதானே வாடுற வழக்கம், இப்படியே வாரிக்க முடியாது. எடுத்து இந்த பக்கமா கொஞ்சம் வாரிப்பா, இந்த பக்கமா கொஞ்சம் வாரிப்பா, அது வாரி பண்ணா. பெரும்பாலும் அதை அவுத்தான். திருப்பி கேசபாசங்களை நல்லா தைலத்தை எல்லாத்தையும் தடவை உருவி விட்டா. அதுக்கப்புறம் சிக்கல்லாம் எடுத்தான். அப்புறம் அதை நல்லா பண்ணினான். தனித்தனியாக இந்த கேசங்களை ஒன்றா சேர்த்து கற்றையா ஆக்கி 3 கற்றையாக்கி அதெல்லாம் முடிச்செல்லாம் போட்டு கிரந்திகள்லாம் பண்ணி கொண்டு வந்த செவப்பட்டு கைத்தால அதை ஒரு முடிச்சை கட்டி பின்னாடி இருக முடிச்சு போட்டான். பின்னாடி கொஞ்ச நேரம் சுகமா உட்கார்ந்தா. பிற்பாடு பண்பட்டு கையத்தை எடுத்து அதையும் கட்டி நல்லா கட்டியா கட்டி போட்டுவிட்டான். கடைசியில் வந்திருக்கிறவாள் வணங்கி இவாளுக்கு விடையை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இவரும் இத்தனை பண்ணதையும் பார்த்து விடை இவாளுக்கு தெரியல. பெருமானார் திருவடிவாரத்துக்கு சென்று நடந்ததெல்லாம் சொன்ன உடனே அதை எல்லாத்தையும் பாஷிகாரர் தாமே அந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் காட்டினார்னு சரித்திரம். அதை ரொம்ப அழகா வியாக்கியானத்திலே இவர் காட்டியிருக்கார். வேத மாதாவே இங்க உட்காந்துருக்கான். நாம வேதத்தினுடைய நிஜமான அர்த்தத்தை நிர்ணயம் பண்றதுக்காக இந்த பெண் நம்மிடத்துல நன்றி உள்ளவளா இருந்து இந்த ரூபத்தோட நமக்கு சிஷ்யாக நடித்தாள் அப்படிங்கிறார். வேத மாதா எம்பெருமானாருக்கு சிஷ்யாக நடித்தாள்னு எம்பெருமானார் அந்த ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு பதில் சொல்றார். அதனால இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மற்றவாள்லாம் சொன்ன அர்த்தங்கள் வேதாந்தம் சீர்குலத்தை காட்டும். வாசனத்தையில தடை ஒழிவு கொடுத்தது உண்மையான அர்த்தங்களை காண்பதற்காக வேதாந்த வாக்கியங்கள்ல முதல்ல நாம் பண்ணின ஆராய்ச்சியை காட்டும். கேசங்களை சிக்கெடுத்து சீர்படுத்துகிறது. நாம் வாத போர்ல மற்றவர்களுடைய மதத்தினுடைய விபரீதார்த்தங்களை கண்டித்ததை காட்டும். பின்னாடி அந்த குழக்கத்தை முடித்தது
வேத தேவதை சீர்குலையதெல்லாம் இல்லாமல் நீங்கி மன அமைதியை பெற்றதை காட்டும். பின்னாடி கொழுக்கற்றை சிவப்பு கயிற்றினால் கட்டியது நாம் முதலில் ஸ்தாபித்த சித்தாந்தத்திற்கு பிற்காலத்தவரால் கேடு வராதிருப்பதற்காக காஷாயம் அணிந்த சன்னியாசியாகி ஸ்ரீபாஷ்யம் முதலிய பல கிரந்தங்களை மற்ற வாதங்களை கண்டித்து சித்தாந்தத்தை பண்ணினதாகும். இவள் சுகமாய் அமர்ந்த நிலை வேத தேவதை எந்த தொந்தரவும் இல்லாமல் தன் நாயகனான எம்பெருமானையே அணைந்து இன்பம் எய்திய நிலையை காட்டும். இந்த வியாக்கியானத்தில் அதெல்லாம் காட்டுறார். அப்படி ஒரு வசந்த ஸ்லோகம் இது. இனிமே பிரபந்தங்கள் இருக்கக்கூடிய கெடுதல்களை சுவாமி எப்படி நீக்கினார்கிறத சொல்றார். கபர்த்திமத கர்த்தமம் கபில கல்பனா பாகுரா துரத்தேயம் அதித்யத துருகிண தந்திர யந்திரோதரம் குதிஷ்டி குஹனாமுகே நிபதத பரபிரம்மணா கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி ஜெயதி லக்ஷ்மணோ அயம் முனி. கபர்த்தின்னா ருத்ரன். ருத்ரனுடைய மதத்துக்கு பாசுபத மதம்னு பேர். பசுபதினு அவருக்கு பேர். அவர் கண்டுபிடித்த மதம் பாசுபத மதம். கபிலர் கதம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் பிறந்தவரான கபிலர் சாட்சாத் பகவான் கபில வாசுதேவன். அவர் கண்டுபிடித்தது சாங்கிய மதம். ஆனால் ஒரு தப்பு பண்ணக்கூடாது. நாம சாங்கிய மதம் பகவானே கண்டுபிடிச்சதுதான். அதுல ஈஸ்வர தியானத்தை சேர்த்துத்தான் எம்பெருமான் சொல்லியிருக்கான். தேவஹூதிக்கு சொல்லச்சே சேஸ்வர சாங்கியத உபதேசம். ஈஸ்வரனோடு கூடிய சாங்கிய மதத்தை தேவஹூதிக்கு உபதேசித்தான். மாதாவுக்கே உபதேசிக்கலாம். ஆனா பின்னாடி அவருடைய ஃபாலோயர்ஸ் அதை மாத்தி ஈஸ்வரனே இல்லாத சாங்கிய தத்துவம் தான் இன்னி வரைக்கும் நடையாடிட்டு இருக்கு. அதனால இப்ப இருக்கிறவா 700 வருஷத்துக்கு தேசிகனுக்கே அந்த நிஜமான சாங்கிய மதம் இல்லைன்னு சொல்லச்சு இப்ப இருக்கிறவளை பத்தி கேட்கவே வேண்டாம். ஈஸ்வரனை ஒத்துக்காத மொத்தம் அது அப்படி ஆயிடுச்சு. அதனால சுவாமி தேசியனாலே அப்படி ஆயிட்டபடியால பெருமாளே கண்டுபிடிச்ச மதமா இருந்தா கூட நமக்கு அது வேண்டாம். ஏன் அப்படிங்கிறத சொல்ல போற. துரத்தே அதித்யத துருகிண தந்திர யந்திரோதரம். துருகிணர் அப்படின்னா பிரம்மா. அவருடைய மதம் யோக மதம். சாங்கியத்தை அடிவத்தியது. இந்த யோக மதம் அப்படின்னா அது ஒரு யந்திரம் மாதிரி, ஒரு மெக்கானிக்கல் கண்ட்ரைவன்ஸ். இடத்துல போனால் காலையில் அப்படிங்கன்னா அங்கே ஏதோ ஆயிடுறதோன்னா அது மாதிரி பண்றது யந்திரங்கள், கண்ட்ரைவன்ஸ். அது யந்திரோதரம். கபர்தி மத கர்தமம். பாசுபதங்கிற மதம் ஒரே ஷேரு கர்தமம். கபில கல்பனா அந்த அவருடைய சாங்கிய மதம் வாகுராங்கிற பலை. இந்த பிரம்மாவுடைய யோக மதம் ஒரு யந்திரம், எரி பொறின்னு சொல்றோம், அதில் போய் மாட்டிட்டு விடுறது. அது மாதிரி பிரம்மா யோக மதத்தில் மாட்டிட்டு விடுறோம். இந்த 3 மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய பாழுங்கடல். பாழுங்கடத்துல பிரம்மம் போய் விழுந்துடுச்சு. இதெல்லாம் இத்தனை நாள் சொன்னதெல்லாம் வேத பாஷ்ய மதங்கள். வேதத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு கோண பார்வை பார்க்கிறவா குதிரிஷ்டி மதங்கள். சொன்னதெல்லாம் வேத பாஷ்ய மதம். வேதத்தை எடுத்துட்டு இம்ப்ராப்பர் பர்ஸ்பெக்டிவ் பார்க்க வேண்டிய ஆங்கில பார்க்கணும். அது பார்க்க மாட்டான். கோண பார்வையா பார்த்தா அத்வைதாதிகள்னு அர்த்தம். கோண பார்வையாக வாழ்க்கையால் குதிர்ச்சிகள்னு பேர். வேத குதிர்ட்ட வேதத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு கோண பார்வை பார்க்கலாம். அதுதான் பாழுங்கடல். அதில் பிரம்மம் விழுந்துருச்சு. அதுக்கு ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது, குணம் கிடையாது, விபூதி கிடையாது, விக்கிரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு காட்டி தோணும். அது விழுந்துட்டே இருந்துச்சு. ஐயோ நான் கடலுக்குள்ள விளையாடுறேன்னா ஆறான் காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோன்னு கையை தூக்கிட்டு கத்திட்டு எம்பெருமான் அந்த வழியாக பாழ்கடலுக்கு போயிட்டு ஐயோ சாட்சாத் எம்பெருமான் தான் கையை உடுத்து தூக்கிறான். கலக்கிற விஜக்ஷனோ ஜெயதி லக்ஷ்மணோ அயம் முனி. நம்ம போல இருக்கிறா லட்சுமின்னு சும்மா மதே கராவலம்பம்னு சொல்ல வேண்டியது போக லட்சுமின்னு சொன்னே
நான் வாழ்நிலத்தில் விடுறேன், என்னை கை தூக்கி விடக்கூடாதுன்னா எம்பெருமானாதான் அவனை கை தூக்கி விட்டார். ரூபம் உண்டு, குணம் உண்டு, நாமம் உண்டு, விபூதி உண்டு, விக்கிரகம் உண்டு, ஸ்ரீமகாலட்சுமி உண்டு என்னெல்லாம் காட்டினார். ஒன்றும் அதை சொல்றாரு இடத்திலே. நிறைய புதுட்சி மதங்கள்லாம் எப்படி தரிசனம் பண்ணாங்கிறதை இங்க காட்டுறார். கணாத பரிபால்வி கபில கல்பனா நாடகைஹி குமாரில குபாஷிதைஹி குரு நிபந்தன கிரந்திபிஹி ததாகத கதாசதைஹி தது அனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதம் இதன் ஜகதே பிரகுணிதம் யதீந்திரோக்திபிஹி. இதுக்கெல்லாம் அத்தனை அடிய தனியா சொல்ல வேண்டாம். நாம 156 பாசுரங்களே போ. தர்க்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூன்யவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புஷை நீச்சரும் மாண்டனர் நீடிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுஜமுனி போந்த விண்ணே. நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன. நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது. தென் குறுகை வள்ளல் வாட்டமிலாவன் தமிழ் வரை வாழ்ந்தது. மண்ணுலையில் ஈட்டிய சீலத்தை ராமானுஜந்தன் இயல்பு கண்டே. நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன. தொண்டப்பிள்ளையார் கேட்டோம், தேவர் அபிப்பிராயம் என்னமோ, நாட்டினான் தெய்வமுக்கும் நல்லதோர் அருள் தன்னாலே. காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு ஒய்யும் பண்ணாம் காட்டாரோ. பல நீதி சமயங்கள்லாம் பாடி வளர்ந்துட்டு இருந்தது. அதுகள்லாம் எம்பெருமானாரை பார்த்து நடுவிடைக்கு எல்லாம் போயிடுது. நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன. நாரணனை காட்டிய வேதம் கழிப்புத்தது. எழுதவ பூதாந்தராத்மா அபதுபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அந்தர்பகிச்சதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா எண்ணி எம்பெருமானுடைய புகழை பறையறிவிக்கும்படியான வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் சந்தோஷத்தை அடைந்தன. நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது. அந்த வேதம் தமிழ் செய்த மாறன் இருக்காரு, அவர் பண்ணின திருவாய்மொழி வாழ்ந்தது. அதை சொல்றார் அடுத்ததா. தென் குறுகை வள்ளல் மாற்றமெல்லாம் மண் தமிழ் வரை வாழ்ந்தது. எப்போ? மண்ணுரையில் ஈட்டிய சீலத்தை ராமானுஜந்தன் இயல்பு கண்டே. பெருமானார் சுபாவத்தை பார்த்த உடனே எப்படி எல்லாம் நடந்ததுன்னு அங்க காட்டு. அடுத்ததா ஒரு விஷயம் சொல்ற. எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்தியான ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதாந்த தீபம் என்ன, சாரம் என்ன, வேதாந்த சங்கிரகம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, கத்தியத்திரயம் என்ன, நித்திய கிரந்தம் என்ன, இப்படிப்பட்ட அவருடைய ஸ்ரீசூக்திகளையே எப்பொழுதுமே தாங்கள் சேவித்துக் கொண்டு அந்த பரிமளத்தோடு விளங்கும்படியான ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்காளே ராமானுஜருடைய அடியார்கள், அவருடைய திருவடி தாமரைகளை என்னுடைய வணங்கின சிரசாலே நான் தாங்குகிறேன். யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதா ஜெயானாம் சதாம் வஹாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா என்று காட்டு. பாரதி சரஸ்வதி இந்த சப்தங்கள்லாம் வார்த்தை சப்தம் என்கிறத குறிக்கும். அதனால இங்க யதீஸ்வர சரஸ்வதிங்கிற, இங்க யதீஸ்வர பாரதிங்கிற. அபீதி ஸ்தவத்துல யதிப்பிரவர பாரதி ரசபரேட நீதம் பயா. சுவாமி 21 திருநட்சத்திரனாரு ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்திருக்கார். அப்போ 90 திருநட்சத்திரம் ஆயிருக்கும். திருப்பி 10 வருஷம் தான் ஸ்ரீரங்கத்தில் அழகா பெருமாளை சேவிக்க முடிஞ்சது. எங்கேயோ வரலாம் எம்பெருமானாரோ பட்டரோ தேசிகனோ ஸ்ரீரங்கம் விரட்டி விட்டு விட்டோம். ரொம்ப சொந்த க்ஷேத்திரம் தான். பெரிய ஆச்சாரியாண்டு அவதாரம் விட்டு விட்டு வந்த க்ஷேத்திரம். இவ்வளோ நிறைய விரட்டித்தே நல்ல காரியமாகுது. பெரிய பெருமாளை சொல்றதா அல்லது திருவரங்க க்ஷேத்திரத்தை சொல்றதா யாரை சொல்றதுன்னு தெரியல. திருப்பி எப்படா வருவோம்? கதாஹங்காவேரி தடபரிசரே இலங்க நகரே என்ன பட்டர் கதர்றார். நான் திருப்பி எப்பதான் பரஸ்பர ஹிதேஷனாம் பரிசரேஷுமாம் வர்த்தையங்கிறார் அபீதி சவத. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர்
நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கக்கூடிய பாகவதாலோடு நான் என்னைக்கு தான் திருப்பி போய் வாழ போறேனோங்கிறார் சுவாமி தேசிகன் அபிதி ஸ்தவத்தில். அதனால பரஸ்பர ஹிதேஷிகளா இருக்கணும். அதனால இதெல்லாம் கேட்கிறார். எதிர்பிரபல பாரதி ரசபரேன நீதம் வயஹான்னு சொல்லச்சே இவருடைய ஸ்ரீசூக்திகளை சேவித்து 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 எனக்கு 90 வயசாயிடுச்சு. ரசபரேன இந்த ரசத்திலே ஆழ்ந்து திளைத்து பருகி அவிழ்ந்து ஆனந்தித்து பார்த்தேன் 90 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா இப்படியே இப்போதான் ஸ்ரீபாஷாதி கிரந்தங்களையே சேவிச்சிருக்கேன். எனக்கு டைம் போகிறதே தெரியல. 90 years ஆகிட்டு. ரசபரேன நீதம் பயா. சரி, எம்பெருமானாருடைய மொத்தத்தினுடைய பெருமை யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருமாங்க. ஆசலவத்தனிச்சும் உப்பு வித்துன்னு போவன். உப்பு வித்துன்னு போவனா அவன் உப்புன்னு வித்துன்னு போவன். அவனுக்கு உப்பு தான் தெரியும். பச்சைக்கல் போகிறத பற்றி அவனுக்கு தெரியும். அதுவும் உள்ள விளையாட்டு தான் இருக்கும். சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக இருக்கும். உப்பு வைக்கிறவனுக்கு பச்சைக்கல் போகிறதுடைய பெருமை தெரியுமா என்று காட்டுறாருங்க. ஸ்தவிரநிகமஸ்தோமஸ்தேஜாம் யதீஸ்வர பாரதி குமதி பணிதி க்ஷோப க்ஷீபாஹ க்ஷிபந்து பஜந்து வா ரச பரிமள ஸ்லாகா கோஷ ஸ்புட புடபேதனம் லவணமணிஜா கற்பூரார்க்கம் கிவிதி அபிமன்வதே. உப்பு வைக்கிறவனுக்கு பச்சைக்கல் போகிறதுடைய வேலை தெரியுமோ அப்படின்னு காட்டுறார். அதனால இதர மதத்தை சேர்ந்தவள்லாம் எம்பெருமானாருடைய மதத்தை அத்தனை சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. அவள்லாம் உப்பு வைக்கிறவா, எம்பெருமானாரை சேர்ந்தவா பச்சைக்கல் போற வைக்கிறவா. அதனால அவளுக்கு அதனுடைய பெருமை தெரியாதுங்கிறத சொல்றார். இன்னொன்று சொன்னார், மகதி மகிழாமாத்யோ வேதா ஸ்திரீ முகரே முகைஹி வரதனதயா வாமோபாக சிவஸ்ய விவர்த்ததே ததபி பரமத்தத்துவம் கோபீஜனஸ்ய வசம் பதம் மதன கதனைஹி நக்லிஷ்யத்தே யதீஸ்வர சம்சயா. இது ஒரு ஆச்சரியமான திருவாக்கு. பிரம்மா சரஸ்வதிங்கிற வேதத்தை தன்னுடைய பத்னியை நாக்கிலேயே வச்சிருக்கான். பரமசிவன் தன்னுடைய இடது பாகம் போல பாரதி கொடுத்துட்டான். அர்த்தநாரீஸ்வரன் பேர் அவனுக்கு. பரம தத்துவமான சாட்சாத் பகவான் நாராயணன் கிருஷ்ணனா அவதரிச்சான். கோபி ஜனங்களுக்கே வசமாயிட்டான். ஒருத்தன் சரஸ்வதியை நாக்கில் வச்சிருக்கான் தன் பத்தினிய, இன்னொருத்தன் பால் உடம்ப தன்னுடைய பத்தினி கொடுத்துட்டான். இவனும் கோபி ஜனங்கள் வசத்திலேயே இருக்கான். ஆனா எம்பெருமானார் ஆசிரியக்கிறவன் இந்த மன்மத ரதி இந்த ரசத்துக்கு வசப்படவே மாட்டார். மதன கதனை நக்லிஷ்யந்தே யதீஸ்வர சம்சயா. ஏன்னா இதுக்கு அவதனாருடைய பாசுரம் என்னன்னு பார்க்கணுமோன்னா, கண்ணனுக்கே ஆவது காமம் அறப்பொருள் வீடி இதற்கென் உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுஷன் இந்த மண்மிசையே. தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் அது இருக்கு. அதுல நமக்கு காமம் தான் வேண்டும் அப்படின்னு சுவாமி எம்பெருமானா. பகவத் விஷயத்துல நமக்கு காமம் அவசியம் வேண்டும். இதர விஷயங்களை காமமே இருக்கக்கூடாது. அறப்பொருள் வீடு இதற்கென்று உரைத்தான். கிருஷ்ணனிடத்திலே பிரேமம், எம்பெருமானிடத்திலே பிரீத்தி, அவரிடத்திலே பக்தி, இந்த ரசம் தான் நமக்கு வேணும். காமமே காட்டும் கடிதுன்னு அர்த்தம். எம்பெருமான விஷயத்துல காமங்கிற பக்தி தான் நமக்கு வேண்டும் என்று காட்டுறதுக்காக அறம், பொருள், வீடு இதெல்லாம் பகவத் காமத்திற்காகவே என்று காட்டினார்னு அங்க இருக்கு. அதைத்தான் இங்கேயும் காட்டுகிறார் இவர். அநேகமா முதலையே தான் கிரகித்துக் கொண்டு செல்கிறார் சுவாமி. எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தை பண்ணி எழுதுவதற்காக காஷ்மீரத்துக்கு சென்று வேதவியாச பகவானுடைய சாட்சாத் சிஷ்யரான ஸ்ரீ போதாயன பகவான் அவர் வேதவியாசுடைய பிரம்மசூத்திரத்துக்கு சாட்சாத் சிஷ்யர் ஒரு சின்ன விவரண கிரந்தம் எழுதியிருக்கார்.
அந்த கிரந்தத்திலேருந்து அர்த்தங்களை நம்முடைய பூர்வர்கள் நாதமுனிகள் என்ன ஆளவந்தார் என்ன நிராசங்காக டங்க திரவிட கோதேவ பிரபுதையான்னு டங்காச்சாரியர் திரவிடாச்சாரியர் கோதேவாச்சாரியர்னு பெரியவாள்லாம் விசிஷ்டாத்வைதிகள் முன்னையே இருந்திருக்கா, நாதமுனிகளுக்கும் முன்னாடி இருந்திருக்கா. அதனால்தான் அவர்கள் கிரகித்து வைத்த அர்த்தங்களை எல்லாம் சேர்த்து ஸ்ரீமன் நாதமுனிகள் நியாய தத்துவம் என்று நியாய கலாபமான இந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டினார். அதனால நாம் என்ன பண்ணணும்னா போதாயன விருத்தி கிரந்தத்தை காஷ்மீரத்தில் போய் சரஸ்வதி பீட்டத்திற்கு சென்று அதை கட்டாட்சித்து அது எத்தனை ஏடாவானா இருக்கட்டும், 1000 ஏடோ 500 ஏடோ பார்க்கணும். நாம் பார்த்து அதை கொண்டு சாட்சாத் சிஷ்யர் போதாயனர் சொன்ன அர்த்தங்களை கொண்டு நம் பூர்வாச்சாரிகள் அதே அர்த்தங்களை ஏற்கனவே கட்டாட்சித்து சங்கிரகித்து கிரந்தங்களை பண்ணி அருளி இருக்கிறார்கள். இவற்றை ஆதாரமாக கொண்டுதான் நாம் பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் இட வேண்டும் என்று அங்க போய் பண்றாரோ அதை காட்டுறார். நிராபாதா போதாயன படித்து நிஷ்யந்த சுபகாக விசுத்தோபன்யாசம் எதி விதுர சாரீரக நயாக அகுண்டை கல்பந்தே எதிபதி நிபந்தா நிஜமுகைகி அனித்ராண பிரஜா ரச தமனி வேதாய ஸ்ருதியாம் என்று காஷ்மீரத்துக்கு சென்று இந்த ரொம்ப சிரமப்பட்டு இந்த காரியத்தை பண்ணதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் காட்டுறார். அங்கே ஒரு 3 ராத்திரி தான் புத்தகத்தை பார்க்கலாம்னு விட்டான், லைப்ரரியில் பிடிக்க விட்டான். அதுக்காக இவர் ஆழ்வான் கூட அழைச்சிட்டு போயிருந்தார். ஆழ்வான் ஒரு 500 ஓலை, இவர் ஒரு 500 ஓலை பார்த்து பிடிச்சா. அவர் பார்த்து பிடிச்ச உடனே இவர் அவர் வாங்கினதையும் தான் பார்க்கணும்னு கேட்டார். அவர் சொல்லிவிட்டார், தேவர் 500 பார்த்துட்டே வரைச்சு அதையும் பார்த்துட்டே வந்துட்டேன். தேவர் பார்க்க வேண்டிய 500 அடியை பார்த்தாச்சு, நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போய் சிபாட்சி எழுதலாம். என்ன என்ன ஞானம் வாடிய வித்தத்தை பத்தி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு யோகியதை கிடையாது. ஆழ்வாரை பத்தி நாம சர்டிபிகேட் கொடுக்கறத நினைச்சாலே தப்பு இல்லையோ. சாகசமான குளிக்க சகுனி காரியம் தான் அதுவும். நாம நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஆழ்வார் ரொம்ப நாள் படிச்சா தேசியம் ரொம்ப நாள் சொல்றதுக்கு அதிகாரம் உண்டாங்க நமக்கு. இதெல்லாம் சொல்ல வேண்டியவால எம்பெருமானா தேசியனை பற்றி சொல்லணும், தேசியன் எம்பெருமானார் பற்றி சொல்லலாம். நாமாறு அதனால அப்படிலாம் அந்த விஷயங்கள்லாம் சொல்றார். போதாய விருத்தி கிரந்தத்தை வச்சுட்டு பாராசரி வஜ சுதா உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்தான் சம்சாராக்கினி விதீபன பிராணாத்ம சஞ்சீவினி பூர்வாச்சாரிய சுரட்சிதாம் பகுமதி வியாகாத தூரஸ்திதாம் ஆனீதாந்த நிஜாட்சரை சுமரசோ பகுமாக விபத்து அந்த ஆரம்பிச்சு பகவத்போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விருத்திம் பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷுகு தன் மதானுசாரேன சூத்திர அக்ஷராணி வியாக்கியாஸ்யந்தே என்று சொல்றாரோ. பூர்வாச்சாரியா சொன்னதை மீறி நான் பண்ணல, அவ எப்படி அர்த்தம் காட்டியிருக்காளோ ததனுகுணமாகவே அடியன் இந்த அர்த்த விநியாசத்தை பண்ணுகிறேன்னு காட்டும்படியாலே அதெல்லாம் இங்க சொல்றார். மற்ற சாமானிய சாஸ்திரங்கள் என்ன, ரிகிஜு சாம அதர்வ வேதங்களான வேதங்கள் என்ன, எல்லாவற்றையும் எல்லையெல்லா அறநெறியாகவும் தெரிந்தவன் அருணும் அதெல்லாம் இந்த இடத்துல காட்டுறார். பிற்பாடு அவர் அவதரிக்கலைன்னா லோகம் என்ன இருக்கும்னு ஒரு அழகான விஷயம் சொல்றார். பெருமானார அவதரிக்கலைன்னா கரியங்கடும் கண்டுகொண்டேன் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து ஈசை பாடி ஆடி முடிதர கண்டோம் 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 கண்டு கிரியனை கண்டோம்னு ஆழ்வார் எம்பெருமானாருடைய அவதாரத்தை உத்பிரேட்சை பண்ணுகிறார். பொலிக பொலிக பொலிகங்கிற திருவாய்மொழியில். ஏன்னா ஆழ்வார் எம்பெருமானாருக்கு தெரியுமாண்ணா, நானும் சொல்லிட்டு அவதரிக்க போற எம்பெருமானாருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையே எழுந்தருளப் பண்ணி கொடுப்பர். அவரை பத்தி இதுவே அவதரிக்க போற ராமானுஜன் உத்தந்தாதியையும் நாதமுனிகளுக்கு உபதேசிப்பர்னா அவர் என்னதான் பண்ண முடியாதவரால. பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம்னு பேரு. அந்த விக்கிரகத்தை தான் ஆழ்வார் திருநகையிலே எம்பெருமானாருடைய மட்டத்துல எழ பண்ணியிருக்கா. ஆழ்வார் திருநகை எம்பெருமானார் மட்டம்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு எம்பெருமானார் ஜீர்னு எழுந்தருளி இருக்க. அங்கதான் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் எழுந்தருள பண்ணி கொடுத்த ஸ்ரீ பாஷ்யக்காருடைய திருமேனி அங்கதான் இருக்கு. அதனால எங்கேயோ போயிடல. திருக்கோட்டியூர் நம்பியிடத்துல இருந்தது, நம்பியிடத்திலிருந்து ஆழ்வார் திருநகருக்கே வந்து எழுந்தருள பண்ணினார்னு சரித்திரம்.
நீ சொல்ற நிராலோகே லோகே நெதுபிர் பரத்வே வரிதா ஸ்நேக வரிதா எதிக்ஷ்மா விருத்தீபோ எதிர கில ஜாத்வல்யதே யஹ அஹங்காரத்வாந்தம் விஜகதி கதங்காரம் அனகாஹ குதர்க்கம் வியாலோகம் குமதி மத பாதாள குஹரம். குமதி மதம் தான் வளர்ந்து நம்மளாம் பாதாள குஹரத்துக்கே போயிருப்போம். எம்பெருமானார் அவதரிக்காமல் போயிருந்தார். இதை கட்டுறார். ஆரோ சொன்னா என்ன எம்பெருமானார் புதுசா ஒரு மதத்தை கண்டுபிடிச்சிருக்கார். இது பிராச்சீன மதம் அல்ல, நவீனம்னு விட்டார். சுவாமி தேசிக கோபம் சொல்றார், எதிக்ஷ்மா விருத்தம் மதமிக நவீனம். அப்படியா சொல்ற? ராமானுஜருடைய மதத்தை நவீனம் புதுசுங்கிறா? கபோல கல்பிதமாக அவர் உண்டாக்கிற மதமா அது? ததபிக்கும் அப்படிதான் இருந்து போனோம். அதனால என்ன ததபிக்கும் ததஹா பிராகேவான்யத் பத ததபிக்கும் வர்ண நிகழ்ச்சி. நீ எதை வச்சுன்னு சொல்ற? எம்பெருமானார் மதம் நவீனம்னு நீ எதை வச்சுன்னு சொல்ற? ஹவ் கேன் யூ ப்ரூவ் இட் அப்படின்னா அது பதில் சொல்ல முடியல ஒருத்தராலையும். அது சொல்ற சாமியந்தான் எதுவா நிஜயதி திரஸ்கார நிகமாது நிராடங்காக டங்க திரவிட குகதேவ பிரபுத்தையாக. பேங்க் போய் ஜுவல் லோன் வாங்குறோம் இல்லையா? ஜுவல் லோன் வாங்கச்சு எத்தனை கேரட்னு அவ ஒரு கல்லில் உரைச்சு பார்ப்பா. வர்ண நிகழ்ச்சம்னு பேரு. வர்ணம்னா எத்தனை மாத்து தங்கம், 22 23 தேதி 18 ஆயிடுதா, அவள் அதை பேஸ் பண்ணி எவ்வளவு லோன் கொடுக்கலாம்னு தீர்மானிக்கணுமோன்னா அதுக்காக தேய்ச்சி பார்ப்பான். இது இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி நீங்களாம் எதுல உரைகளை வச்சு தேய்ச்சி பார்த்துருக்கீங்களா? எம்பெருமானாருடைய மதத்தினுடைய கேரட் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுல உரைகள்? அதுக்கு ஒரு உரைகள் இருக்கு. அது என்னன்னா உரைச்சு பார்க்கணும். டங்கர் தெரியுமா உங்களுக்கு? திரவிடாச்சாரியர் தெரியுமா? கோதேவாச்சாரியர் தெரியுமா? அவ ஏற்கனவே விஜிட்டா செய்த கிரந்தங்களை பண்ணி உரைகள் மாதிரி வச்சிருக்கா. அதுல என்ன ஸ்ரீபாஷ்யத்தை தீட்டி பார்த்து எம்பெருமானாருடைய மதத்தினுடைய வர்ணத்தை நீங்க தீர்மானிக்கலாம் என்று காட்டுறோம். அதனால யாராவது எதையோ சொல்றான்னு அதெல்லாத்தையும் நம்ம காதலியே போட்டக்கூடாது. கவர்மெண்ட் ஹார்ஸ் மாதிரி ஒரு விசிட்டாத ஸ்ரீவைஷ்ணவனுக்கு அதுதான் முக்கியமான காரியம் என்னைக்கு காட்டுற. வந்தேதம் யமினாம் துரந்தரமஹம் ஆனந்தகாலத்ருகாம் பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிர்ஷாம் விருந்தானம் இந்தானயா தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் வயஹா காலே நஹா கரிஷைல கிருஷ்ண ஜலதா காம்ஷா அதிகம் வருஷதி. சுவாமி சரித்திரமே இது கூட வச்சிருக்கார் தேசிகம். எம்பெருமானாருடைய திவ்ய சரித்திரம் வேடன் வேடு வச்சியாக வந்து விந்திய பர்வதத்திலேருந்து சுவாமி எம்பெருமானாரை காஞ்சி பரியந்தம் அழைச்சின்னு வந்தவா பேரூராளும் பெருந்தேவி தாயாரும். அவள் தாகமா இருக்குன்னு தீர்த்தம் கேட்டாளேன்னு காஞ்சிக்கு வந்துட்டுமே. காஞ்சியிலேருந்து காஞ்சிக்கு ஒரு 3-4 வயசு கொடுத்துட முடியுமான்னு அப்படி அழைச்சின்னு வந்துட்டான் எம்பெருமான். பார்த்தார், இது என்ன ஊர்னு அறிவு கேட்டார். ஓய் பிராமணா, புண்ணியகோடி விமானம் தெரிகிறதே ஸ்ரீ வைஷ்ணவாய். இங்கே இருந்தவனாச்சே நம்ம, நமக்கு தெரியும் ஏதோ ஒரு ஊரா இருக்கும் நினைச்சுன்னா உள்ள நுழையிறோம். சன்னி தெரு உடனே தீர்த்தம் கொண்டு போய் சால கிணத்துல வாழை கொடுக்கலாம்னா வாழை காணும். தேடிட்டே வந்த இங்க கொண்டு வந்து தேவபெருமாள் சன்னிதிக்குள்ள போயிட்டார். யாரை கேட்டாலும் இப்படிதான் போனா இப்படிதான் போனானோ சன்னிதிக்குள்ள போயிட்டான்னா சேவார்த்திகளாவா போயிருப்பேன். அவளை சரிக்கிறதுக்கு மற்றவா வந்துடுவாளேன்னு அதுக்குள்ள விஸ்வரூபத்துக்குள்ள போகணுமே அவளை போயிருக்கா. உடனே சுவாமி அங்கே போன உடனே தெரிஞ்சு விட்டார். சரி, நம்மை பேரொருளாளன் ஒருவனே தானே திவ்ய தம்பதியாய் எழுந்தருளி நம்மை ரட்சித்து கொடுத்தான்னு அவதான் தெரிஞ்சுக்கிறார். அணிலேருந்து சாலக்கணத்திலே நித்திய தீர்த்தம் எடுத்து கொண்டு போய் கொடுத்தார். இதுக்கு முன்னாடி எம்பெருமான் கேவலம் அருளாளனாய் இருந்தான். எம்பெருமானார் கொண்டு போய் சாலக்கணத்து தீர்த்தத்தை அவனுக்கு கொடுக்க அதைத்தான் பருகி 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 பேரருளாளன் ஆனான். அதுதான் சொல்றாரு, தத்தம் ஏன தயா சுதாம்பு நிதினா பீத்வா விசுத்தம் வயா. ரொம்ப விசேஷமான சுத்தியோடு கூடின பாஷ்யக்காரருடைய திருக்கை
சம்பந்தப்பட்ட ஜாலக்கணத்து தீர்த்தத்தை பருகி அந்த பேருளாளங்க காலமேகம் இன்னைக்கும் நமக்கு வருஷிச்சுட்டு இருக்கு. காலே நகா கரிசைல கிருஷ்ண ஜலதா காஞ்சா அதிகம் வருஷம். என்னமோ சொல்லிவிட்டார். ஆதிசேஷனுடைய அவதாரம்னு தேசியன் எங்கேயுமே சொல்லவே இல்லை, கவனிக்கணும். ஆதிசேஷனுடைய அவதாரம்னு எல்லாரும் காட்டியிருக்கா. அமுதனாரும் காட்டல, தேசியனும் காட்டல. அமுதனார் ஏன் காட்டலன்னு தெரியாது. ஆனா அனந்தா பிரதமம் ரூபம், லக்ஷ்மணஸ்து த்விதீயதா, பலபத்ர திருத்தீயஸ்து, கலு கஷ்டித் பவிஷ்யதி என்று பவிஷ்யோத்தர புராணத்தில் சொல்லியிருக்கேன். கிருதயுகத்தில் ஆதிசேஷனா அனந்தன்னா ஆதிசேஷன், த்விதி லக்ஷ்மணஸ்து த்விதீயதா. திரேதாயுகத்தில் சக்கரவர்த்திவனுக்கு இளைய பெருமாள் ஆதிசேஷன் அவதரிச்சார். கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனுக்கு நம்பி மூத்த பிரானாய் அவதரித்தான் பலபத்ரனான ஆதிசேஷன். கலம் யாரோ அவதரிக்க போறார், யாரோ அவதரிக்க போறான்னு பவிஷ்யோத்தர புராணம். அதனால கலவு கஷ்டித் பவிஷ்யதிங்கிறார். இதுல பல பல விதமா 5 ஆயுதங்களும் சேர்த்து இடையே ராமானுஜமுனியாயினி இந்நிலத்தேனு கீழும் அமிர்தே பஞ்சபீர் ஆயுதே முராரே அமுதனாரை அனுசரித்து சுவாமி காட்டினார். சொல்றார், காஷாயேன கிரஹீத பீதவசனா தண்டை ஸ்திரிபீர் பண்டிதா சா மூர்த்திஹே முரவர்தனஸ்ய ஜெகதி திரையந்த சம்ரக்ஷிணி. சாட்சாத் பகவானே தன்னுடைய 4 திருக்கைகளை மறைத்துக் கொண்டான், பீதாம்பரத்தை கலைந்து வைத்தான், திருதலத்தையும் காஷாயத்தையும் தரித்தான். வந்தது ராமானுஷன். காஷாயேன கிரஹீத பீதவசனா தண்டை ஸ்திரிபீர் பண்டிதா சா மூர்த்திஹி முரவர்தனஸ்ய. முராரியான பகவானுடைய மூர்த்தினா ராமானுஷன் எனக்கு காட்டுறார். எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தை பூமி பிராட்டி ரொம்ப ரசிக்கிறாங்க. நம்ம குழந்தைகளை கையில தூக்கி வச்சுட்டு நம்ம மடி மேல மால் மேல வயது மேல எல்லாம் வச்சுட்டு அது குதிக்கிறது, காலால் உதைகிறதுனா எவ்வளவு சந்தோஷப்படுவோம். இந்த சந்தோஷம் பூமி பிராட்டிக்கு தன்னுடைய குழந்தையான ராமானுஷன் தான் லாலனம் பண்ணும்படி தன் திருவிடைகளை நம்மீது வைத்தானே அந்த குழந்தை என்று தோணாதான். அதுக்கு ஒரு சமயத்தை காட்டுறார் சுவாமி தேசிகன். அதில் சில சாஸ்திர விசாரங்களை பண்றார். எம்பெருமானார் வீதியார ஸ்ரீரங்கத்தில் எழுந்து விடுகிறார். ஸ்ரீரங்கத்து மணல் அந்த பூமி பிராட்டி, ஸ்ரீரங்கத்து மண்ணும் பூமி பிராட்டி தானே. அந்த பூமி பிராட்டியினுடைய திருவேணியிலே எம்பெருமானார் சஞ்சரிக்கும் போது எம்பெருமானார் எப்ப சஞ்சரிக்கிறார், பிக்ஷா பரியட்டன, பிக்ஷைக்குன்னு எழுந்துள்ளார் சுவாமி. பிக்ஷைக்கு எழுந்துள்ளச்ச அவருடைய திருவடியில உண்டான சங்கச்சக்கர முதலான விலட்சணமான ரேகைகள் திருவரங்கத்தினுடைய பூமியில படுறது, பூமி பிராட்டி மேல படுறது. இப்படிப்பட்ட ஒரு புத்தனை நாம் பெற்றோமே என்று சந்தோஷப்படுறா பூமி பிராட்டி. அந்த திருவடியில் இருக்கக்கூடிய சக்கர ரேகைகள் தன் மீது பட்டவுடனே அவள் புலகாங்கிதையாய் இந்த குழந்தை தன் மேல நடக்கத்தை நாம் அனுபவிக்க பெற்றோமே என்று கொண்டாடுகிறார். ஏன் திருவடி பாதுகா சந்தி கொண்டமோ அப்படின்னு ஒரு கேள்வி சுவாமி அதுக்கு போது சொல்லியிருக்காரு. பிக்ஷைக்கு அழைச்சா பாதுகா சாதிக்க கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சன்னியாசிக்கு. பாதுகா சாதிக்கு இருந்தால் அந்த சங்கச்சக்கர ரேகை பூமி பிராட்டி மேல படுமா? எப்படி இந்த சாஸ்திரத்தை அனுசரித்து சுவாமியினுடைய அனுஷ்டானம் இருக்கும். எம்பெருமானாருடைய அனுஷ்டானம் அசாஸ்திரியமா இருக்க முடியுமோ? பிக்ஷைக்காலுக்கு சாதிக்க மாட்டாரு. அதனாலதான் அதை காட்டியிருக்காரு. நீங்க வியாக்கியாதா ரொம்ப அழகான விஷயத்தை இங்க காட்டுறார். गाथा दाधागतानां कलति गमनिका कापिली क्वापिलीना क्षीणा काणाद वाणी दुर्हिण हरगिर सौरभं नारभन्ते क्षामा कौमारिलोक्तिः जगति गुरुपदं दूरवान्तं का शङ्करादेः भजति यतिपदौ भद्रवेदीं त्रिवेदीं शातवர காலங்களில் நாம் சொல்றோம். தாதாகதான்னா பௌத்தான்னு அர்த்தம்.
கரதி கமனிகா காபிலி குவாபிலீனா. காபிலினா கபில மதத்தை சேர்ந்தவர்கள் சாங்கியர்கள் அர்த்தம். க்ஷீணா காணாத வாணியினர், கணாதருடைய மதம் காணாத வாணியினர். இந்த வாணியே காணாத போயிட்டு தமிழ்ல காணாதன்னு சொன்னா காணாத வாணி. இன்னைக்கு கணாதருடைய வைசேஷிக மதத்தையே காணும் அங்கா சொல்றேன். துரிகணகரையில சௌரபம் நாரவத்தை யோக மதத்தை சொல்றார். க்ஷாமா கௌமாரிலோக்தி. கௌமாரிலான குமாரில பட்டர் மீமாம்சா சாஸ்திர பிரவர்த்தகர். அப்புறம் அவர் கடைசி நிமிஷத்துல சங்கர பகவத்பாதர் பார்த்தார். ராமநாமத்தினுடைய பெருமையை சொன்ன உடனே இதை எனக்கு காலம் ஆயிடுத்து, நான் துஷாராகினின்னு கழுத்து வரைக்கும் உமையை சேர்த்துட்டு கீழே கொளுத்த சொல்லி அப்படியே தன்னை அதில் அடக்கிக்கிறார். கடைசி சர்வதசா அப்படி துஷாராகினி பிரவேசம்னு ஒண்ணு அதை பண்ணிட்டார். நீ என் சிஷ்யனான மண்டல வீஷணத்தில் போய் இந்த மீமாம்சா மதத்தை மீறி இது என்பது தெய்வம்னு ஒண்ணு உண்டுன்னு சொல்றிய, இது அவனுக்கு சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு, அவனை திருத்துன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். ஏன்னா ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது, குணம் கிடையாது. நடுவில் இவர் ராமநாமத்தினுடைய பெருமை குமாரில் பெற்றிருக்க அந்திம திசையில சொல்ல போன பகவான் சங்கரனுடைய அவதாரம் தான் சங்கராச்சாரியர். அவர் காசியில என்ன பண்றாருன்னு சங்கம சூரியோதயத்துல சுவாமி தேசியம் காட்டுறார். காசியில கங்கக்கரையில யார் யார் மரணத்தை அடைகிறாளோ வா வலது காதல காசி விஸ்வநாதன் சக்கரவர்த்தி திருமனுடைய திருநாமாகிற தாரக நாமத்தை சொல்லி அவனை இந்த சம்சாரத்தை கடக்க செய்து மோட்சமடைய செய்கிறான்னு அங்க காட்டுறார். விஸ்வாச்சாரியா விதி சிவ முகான்னு காட்டுறார். விஸ்வத்துக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கா பிரம்மா சிவன் முதலானவர்கள். மன்னே மாதாள் ஜடே வசுதே வத்சலா மாதிரிஷேத்துன்னு அவளை விஸ்வ ஆச்சாரியர்களை காட்டியிருக்கா. அவளும் இதெல்லாம் பண்றா. அவளுக்கு எப்ப ரஜஸ்தமத்தை அடங்கி சத்தம் ஏறுகிறதோ அப்ப அவளும் சாத்திகமான ஆச்சாரியால் என்ன சொல்லுவாளோ அது அவளும் சொல்லுவா ஜெகத்துக்கு. அதனால அதை காட்டினார். கௌரவாத் கௌரவாந்தம் கா சங்கா சங்கராதேகே பஜதி எதிபதோ பத்ரவேதியும் திருவேதியும் என்று எம்பெருமானாருக்கு பிற்பாடு இப்படியெல்லாம் வேற இதர மதங்கள்லாம் வாழவே முடியாதுங்கிறத காட்டி கடைசியில சொல்ற இந்த கிரந்தத்தினுடைய பிரயோஜனம் என்னங்கிறத சொல்ற. ஆஷா மதங்கஜகணான விஷயவேகானே பாதே எதி சிறிபதம் நிருந்தன்னே காரிய கதாகவது ஒலிபி பரேஷான் கர்ணேசேஷ கவிதார்க்கிக சிம்மநாதா. இது கவிதார்க்கிக சிம்மத்தினுடைய நாதம். இந்த எதிராஜ சப்ததிங்கிற ஸ்தோத்திரம் இது காதல் விழுத்துட்டோம்னா இதர சித்தாந்தங்கள்லாம் கிட்டகவே வராது. எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமையை நன்றாக நமக்கு காட்டக்கூடிய இதர சப்ததி நம் காதில் ஒலிக்குமானால் இதர விஷயங்கள்லாம் உள்ள பிரவேசிக்காது. இந்த மைக்கில் நேர பேசினா தான் வரும், இங்கேருந்து பேசினா இழுக்காது. அது மாதிரி எம்பெருமானுடைய ஸ்ரீசூக்தி உள்ள இருக்கிறவாளுக்கு மற்ற விஷயங்கள்லாம் காதலே இருக்காது. அதுக்கு ஒரு நேரம் ஒரு இது வேண்டும். உபசமித உதிஷ்டி விப்ளவானான் உபனிஷதாம் உபச்சார தீபிகா இயம் கவலித பகவத் விபூதி யுக்மா திசது மதிம் எதிராஜ சப்ததின்னா. இந்த எதிராஜ சப்ததி நமக்கு திவ்யமான ஒரு டைரக்ஷன், புத்தியை தீயோ யோன பிரச்சோதயாதுங்கிறமோ நம்மை பிரச்சோதனம் பண்ண வேண்டும்னு காட்டுறார். என்ன பண்ணிருக்கேன்னா கரதலாமலகீகிருத சத்பதாக ஸ்ருதி வதம்சித சௌனிருத சுப்தயா திவச தாரகயந்தி சமத்சரானே எதி புரந்தர சப்ததி சாதராக. நான் கையிலக்கு நெல்லிக்கனியை போல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யதீஸ்வர சரஸ்வதியான ஸ்ரீ பாஷ்யக்காரர் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்துடைய சாரார்த்தங்களை அப்படி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. கரதல ஆமலகீகிருத்தம்னு கையில் ஒரு நெல்லிக்காய் வச்சுட்டா நல்லா படிச்சுட்டு தெரியுமோ கையிலிருந்து நெல்லிக்கனி. அவர் கையில் கனியன்ன கண்ணனை காட்டி தனிலும் அப்படிங்கிறோம். அப்படி கையில் ஹஸ்தாமலகதான் கதமாக ஸ்ருதிவதம் சித சூக்தையாக திவச தாரகயந்தி சமத்சரான எதிபுரந்தர சப்ததி சாதனாக. என்ன இந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கக்கூடியதை கொண்டு இந்த சூக்திகளை உடையவாளா இருக்கிறவாளே பொறாமை உடையவாழ்லாரையும் பகல் நட்சத்திரங்களா ஆகிவிடும். எதிராக சப்ததி பகல் நட்சத்திரம் தான் பிரகாசிக்குமா? அது மாதிரி இருக்கும் இதர சித்தாந்திகள். இந்த எம்பெருமானாருடைய சித்தாந்தம் நன்னா நெஞ்சில பட்டவாளுக்கு என்று காட்டுகிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா என்று இப்படி ஒரு தேசியன் மகோத்சவத்திலே ரொம்ப சீலமில்லா சிறியன் சிறிய ஞானத்தன் அடையை கூட்டு நீ சொல்லு என்று நியமித்த இந்த தேசிய பக்தர் சபையில் உள்ள பாகவதால் ஸ்ரீ வைஷ்ணவான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு குத்தம் குறைகளை நீக்கி குணம் கொண்டவர்களான உங்கள் எல்லோருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியன் க்ஷமிக்க பிரார்த்தித்து விரமிக்கிறேன். அடியனுடைய கிருதஞத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.